ஒரு கேல்வனாமீட்டர் இருக்கு. ஸோ இந்த கேல்வனாமீட்டர் வச்சுப்போம். அண்ட் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். இனிஷியலாக இதில் போகிற கரண்ட் ஆர் ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கிடைக்குன்னா 3 மில்லி ஆம்பியருக்கு கிடைக்குது. இப்போது அந்த கரண்ட் இந்த கேல்வனாமீட்டர் 8 ஆம்பியர் கரண்ட்டை மெஷர் பண்ணணும்னா நம்ம என்ன ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் சம் ரெசிஸ்டர் பேரலில் கனெக்ட் பண்ணுவோம். இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேல்வனாமீட்டரில் மேக்ஸிமம் போகிற கரண்ட் 3 மில்லி ஆம்பியர் தான். ஓகே, அப்படின்னா இதுக்கு அக்ராஸில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அதை கண்டுபிடிப்போம். ஸோ V ஈக்குவல் டு I இன்டூ ஆர்னு எழுதுவோம். ஸோ இது 3 மில்லி ஆம்பியர் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனாமீட்டர் 10. இப்போ 30 மில்லி வோல்ட். ஸோ எப்பயுமே இந்த கேல்வனாமீட்டருக்கு அக்ராஸில் 30 மில்லி வோல்ட் தான் இருக்கணும். ஓகே, அடுத்து இங்கேயும் 30 மில்லி வோல்ட் இருக்குன்னே வச்சுப்போம். பட் இது வழியாக போகிற கரண்ட் வந்து 8 ஆம்பியர்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, ஷண்ட் ரெசிஸ்டர், மேபி ஆர்எஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஆர்எஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வழியாக போகிற கரண்ட் 8 ஆம்பியர். ஏன்னா ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் 8 ஆம்பியர் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போது மேக்ஸிமம் 8 ஆம்பியர் கரண்ட் இருக்குது. மோஸ்ட்லி இது வழியாக போகுதுன்னு வச்சுப்போம். 8 ஆம்பியரோட கம்பேர் பண்ணும்போது 3 மில்லி ஆம்பியர் இஸ் நத்திங். ஸோ ஐடியலாக என்ன பண்ணியிருக்கணும்னா சப்ராக்ட் பண்ணியிருக்கணும், அதாவது 8 மைனஸ் 3 மில்லி ஆம்பியர்னு. பட் இது வெரி வெரி ஸ்மால் வேல்யூ, அதனால நான் அப்படி எழுதிட்டேன். ஸோ அப்போ பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியணும். வோல்டேஜ் என்னவா இருக்கணும்னா 30 மில்லி வோல்ட்னு இருக்கணும். அண்ட் கரண்ட் தெரியும், இது எவ்வளோ இருக்கணும், 8 ஆம்பியர். இதை வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ R ஈக்குவல் டு V பை I. இப்போது 30 இன்டூ 10⁻³ டிவைட் பை 8. ஸோ இது என்ன வரும், 3.75 இன்டூ 10⁻³ ஓம். இதுதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவாக இருக்கணும்.